ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒருத்தவங்க சொன்ன ஒரு ட்ரிக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ட்ரிக்கை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆனிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஆசைன்றது ஏதோ ஒரு பொருள் மேலேயும் இருக்கலாம். ஏதாவது பைக் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, எது வேணாலும் இருக்கலாம். அது போக இல்லாட்டி ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதை பொறுத்து இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம் ஆசைன்றது. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க. அந்த நேம் எனக்கு மறந்துடுச்சு, கரெக்டாக தெரில. அதான் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு வச்சுங்களேன். அந்த பொருள் ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்களோ அதே ஹாப்பினஸ். அதான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த பைக்கை வாங்கிட்டு நான் ஓட்டிகிட்டு போனோம்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்கள். இந்த பைக் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பைக்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த பைக் கிடச்சிட்டா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்றதை அது ஃபீல் பண்ணுங்கள். அப்போங்கும் போது ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு அது உண்மையாகவே கிடைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒருத்தவன் பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அவனுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ இந்த கதை இவனுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்ல போய் இந்த கதை தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஆல்ரெடி இந்த பைக் வாங்கிட்டேன், இந்த ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் ஆகும். இந்த பைக்கில் நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட அழைச்சிட்டு போகிறேன், வெளில போகிறேன் அப்படிங்கும்போது அவன் ஃபீல் பண்ணுறான், சந்தோஷப்படும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவன் பைக் வாங்கிடுவான். ஏன்னா இந்த மெத்தட் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இதை நான் யூஸ் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா சொல்லுங்கள். ஓகே, பை.